ஹை ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஃப்ரம் ரெடிட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து என்னென்னா அதுமாரி ஃபோர்க் எப்படி இருந்தால் பெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ராடு வந்து இதை பாருங்கள், ராடு பெண்டு எடுத்து பாருங்கள். இந்த ராடு வந்து இந்த இடத்துல வந்து சிங்க் ஆகிடும். ஒரு ராடு சொட்டையாகிடும். ராடு சொட்டி ஆகிடுச்சுன்னா அந்த ராடு வந்து தற்சமயத்துக்கு கஸ்டமர்கிட்ட காசு இருக்காது, இல்லைங்க தற்சமயத்துக்கு ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எடுக்கிறவங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு வண்டி ஓட்டினா கைவிட்டா க்ளீனாக போகிற அளவுக்கு பண்ணி தரலாம். மற்றபடி வேறுனா இந்த டென்ட்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டீ ஸ்டெம், அதாவது ஸ்டெம்மு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்மில் வந்து கரெக்டாக ஃப்ரீயாக போய் உட்காராது, கொஞ்சம் டைட்டாக போகும். அதனால் இந்த டென்ட் ப்ராப்ளம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் க்ளோஸ் எடுத்துரும். இந்த இடம் பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும். இதுமாதிரி ஷைனிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. ராடில் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றி எடுத்து அடித்து சுற்றியில் வந்து இந்த ஸ்க்ராச்சஸ் பண்ணுவாங்க. அதே போல் தேஞ்சி போயிருக்கோம், இல்லை இந்த இடத்துல கருப்பாக டாட்டு விழுந்துருந்தா அதுமாரி ராட்லாம் இருந்தால் மாற்றுறது நல்லது. எதுக்காகனா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஆயில் சீலில் வந்து ஆயில் அடிக்கடி லீக் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த டாட்டில் பாருங்க, இந்த ராட்டில் பாருங்கள், இந்த ராட்டில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்க, இதுமாரி புள்ளியாக இருக்குது வந்து இந்த இடத்துல வந்து டாட்டாக அதுமாரி அடிச்சிடுவாங்க சிலர் தெரியாமல். அதாவது இந்த காட்டு சொல்லி அடிச்சிடுவாங்க. அதுமாரி அடிச்சுட்டா கண்டிப்பாக ராடு மாற்றிடுங்க. நீங்கள் ஆயில் சீல் மாற்றி பிரோஜனம் இல்லாமல் இருக்கும், இல்லை ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாகவே. ஒன்று. ரெண்டாவது இந்த டென்ட் ராடு ஒன்று. மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா ராடையுமே எடுத்துடலாம்ப்பா. ஃபோர்க்கு முடிஞ்சோடனே எடுக்க முடியாதெல்லாம் ஒன்றுமே, எல்லா ஃபோர்க்குமே எடுக்கலாம். பட்டு கொட்டையாக இருந்தால், அதாவது பட்ஜெட் ப்ராப்ளம் தான் எல்லாருக்கும். பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனாலாம் செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து தந்துடுவேன். சிலர் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்றவங்க மாற்றி தரவங்களுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் ஃபோர்க்கு. இந்த பல்சர் ஃபோர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல டாட்டா இருக்குன்ட்டு, இதுமாரி எல்லா வண்டியிலுமே சரி டாட்டா நிறைய அதை அடிச்சிடுவாங்க. சுற்றி எடுத்து அடிக்கிறதோ இல்லை ஸ்பேனரில் அடிக்கிறதோ காட்ட சொல்ல. அதுமாரி தான் ராடை மாற்றுறது நல்லது. பெண்ட் அடிக்கிறது பிரோஜனமே இல்லை. பட் இல்லை, காசு இல்லை, நம்ம அப்படியே வச்சு ஓட்டணும்னு தான் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் ராடு எவ்வளோ பெண்டாக இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சரை பொறுத்த வரையும் எல்லா வண்டியிலுமே டிஸ்டம் ஃபோர்க்கு ஸ்டாப்பர் வந்து இந்த காடி ஆகிடும். காடி தெரிஞ்சுங்களா எவ்வளோ ஓவலாக இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலாக இருக்கிற சைஸுக்கு இந்த ஓவல் சைஸுக்கு வந்து ஃபோர்க்கு வந்து நம்ம ஷேக் பண்ண சொல்ல ஓவர் ப்ளே இருக்கும். ஓவர் ப்ளே இருக்கிறனால தான் ஈஸியாக ஃபோர்க் லாக்கை உடைக்கலாம். இவ்வளோ ப்ளே இருக்கா, ப்ளே கம்மியாக இருந்தால் மட்டும் தான் உடைக்க முடியாது. ப்ளே அதிகமாக இருந்தால் ப்ளே ஈஸியாக உடைக்கலாம். அதே போல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே போல் இங்கே வந்து கோன் உட்கார இடம், சிஸ்டமோட கோன் வந்து உட்கார இடம். இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஃபோர்க் கழட்டி மாட்டாங்கன்னா அந்த இடத்த வந்து கோன் வந்து உட்கார சொல்ல ப்ளே இல்லாத அளவுக்கு டைட்டாக போய் உட்கார்ற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். அதாவது கோன் உட்கார சொல்ல கோன் வந்து கொஞ்சம் டைட்டாக உட்கார மாதிரி பண்ணுங்க. அப்படி டைட்டாக உட்கார மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்க் வந்து ஷேக் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. சரிங்களா? இந்த இடம் தேஞ்சிருக்கு, நல்லா தெரியுது பாருங்க, தேஞ்சிருக்கு. அதை பார்த்தா இங்கே ஒன்று இந்த டிஸ்டம் செக் பண்ணிக்கலாம். இது என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் ஃபோர்க்கு. இது என்ன ஃப்ரேம்? இது நீங்கள் செட்டிங் வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? சேஸ் பண்ணி பல்சர் 150 சேஸ் பண்ணிக்கு வந்திருக்குது. இதை அடுத்தது பண்ணணும், அதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபோர்க் வரவே ஃபோர்க்கில் சரி இந்த வேலையை முடிச்சிடலாம். அது ஒரு டியோ ஃபோர்க் ஒன்று வந்துருக்கு பாருங்க, அதையும் இப்போ பெண்ட் எடுக்கணும். அந்த வேலையை பெண்ட் டீஸ்டம் வந்து காடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பாருங்கள். பாருங்க, ஸ்டாப்பர் பற்ற வச்சாச்சு. ஓகேங்களா? இதுமாரி காடியாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப்பரை பற்ற வச்சு போட்டுருங்க. சரிங்களா? என்எஸ்
இந்த ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா என்எஸ். இந்த என்எஸ் ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்து புது ராடு போட்டிருக்காங்க. அதாவது கஸ்டமர்ஸ் என்னன்னா மெக்கானிக் வந்து ராடு புதுசாக போடுறீங்க, ஏன் புதுசாக போடுறீங்க, பெண்ட் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டேன். ராடு ரெண்டா உடச்சிக்கிச்சான். ரெண்டா அப்படியே 2 துண்டா போச்சான் ராடு. ஒரு ராடு வந்து ஃபுல்லாக சிங்க் ஆகிடுச்சு, ஒரு ராடு வந்து 2 துண்டா போச்சான். அப்போ வந்து இவ்வளோ காசு கொடுத்து வண்டி வாங்குறோம் நம்ம, ராடு குவாலிட்டியாகவே இல்லை பாருங்க. இதே சூப்பர் எக்ஸல் சும்மா லைட்டாக எவ்வளோ ஸ்பீட் எடுத்து இடிச்சாலும் கட்டி ராடு வளைப்பு கட்டி ஒடையாது. இது பாருங்க ராடே உடஞ்சிச்சான், அதனால புது ராடே போட்டிருக்காங்க.